9th மந்த் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சிசேரியன் ஆச்சுன்னா அதோட சேர்ந்து குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ண போறாங்களா இல்லையா, இல்ல உங்களுக்கு என்ன வேணுமோ அது தெளிவா பேசிடுங்க. ஏன்னா கடைசி நேரத்தில் குழந்தை பிறந்த நேரத்தில் அவங்க கையெழுத்து போடுங்க இவங்க கையெழுத்து போட்டு உங்களை குழப்பிடுவாங்க. ஆபரேஷன் பண்ண பிறகு தான் யோசித்து பார்ப்பீங்க, ஐயோ நம்ம கரெக்டாக என்ன யோசிக்கலையோ அப்படின்ட்டு. முடிஞ்ச அளவு சிசேரியன் செக்ஷனோட கட்டாயம் குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணாதீங்க. ஏன்னா காம்ப்ளிகேஷன் உண்மையே ஜாஸ்தி, ஃபெயிலியர் ரேட்டும் ஜாஸ்தி. அதை விட பல மெத்தட்ஸ் இருக்கு. பட் தெளிவாக ஒரு 9ஆம் மாசமே டாக்டர்கிட்டயோ இல்லை நர்ஸுகிட்டயோ இல்லை உங்கள் ஹஸ்பண்ட்டை தெளிவாக பேசுறீங்க. அதுவும் இந்த செகண்ட் பேபி பிறக்கும் போது நிறைய டாக்டர்ஸ்க்கு வந்து கை துருத்துன்னு இருக்கும். ஃபேமிலி பிளானிங் போட்டுலாமா அப்படின்ட்டு எதனால பண்ணுறாங்கன்னே தெரியல. ஃபேமிலி சிசேரியன் செக்ஷனும் ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேஷனும் ஆர் டூ டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸ். அதே டயத்தில் நம்ம பண்ணணும்னு நினைச்சிட்டு ப்ரெஷர் கொடுக்காதீங்க. தே ஆர் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேஷனுக்கு நிறைய கவுன்சிலிங் தேவை. 4 மாசத்துக்கு அப்புறம் நீங்க பண்ணிக்க போறீங்களா உங்க ஹஸ்பண்ட் பண்ணிக்க போறீங்களான்னு பாருங்க. குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் உங்களோட முடிவா இருக்கணும். ஏன்னா இது உங்க உடம்பு, உங்க வயிற்றுல ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க. நீங்க அதனால தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. உங்க உடம்புல ஆப்ரேஷன் பண்ண முடியும். பழைய காலம் கிடையாது ஹஸ்பண்ட் கையெழுத்து போடணுங்கிறது. இப்ப நீங்க தான் கையெழுத்து போடணும்.